வடக்கு மாகாண சபையின் சுகாதார மற்றும் மீன்பிடி அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலான விவாதம் இன்று நடைபெற்றது. வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டினை சபையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 104 வைத்தியசாலைகள், இவற்றிற்கு மேலதிகமாக 5 மார்பு நோய் சிகிச்சை நிலையங்கள் மற்றும் பால்வினை தொற்று நோய் சிகிச்சை நிலையங்கள் அந்தந்த மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் இயங்கிக் கொண்டிருப்பது உட்பட 30 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைகள், இவற்றிற்கு மேலதிகமாக 26 பாடசாலை பயிற்சிகிச்சை நிலையங்கள் மற்றும் சகல மாவட்டங்களிலும் அமைந்துள்ள 5 பிராந்திய மலேரியா தடை இயக்க பணிமனைகள் என்பன மூலம் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு நோய் வருமுன் காப்பு, நோய்களுக்கான சிகிச்சை என்பன வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2015 வருட வரவு செலவு திட்டத்திலும் பல திட்டங்களை கூறியிருந்தார். அதுக்குரிய ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியில் இதுவரை எவ்வளவு செலவழித்திருக்கின்ற நிதி கூட்டு அறிக்கை ஏன் இதுவரை எங்களுக்கு தரப்படவில்லை? 70% செலவழித்து வாயால சொல்றீங்க, ஏன் அந்த நிதி கூட்டு அறிக்கையை இந்த வெப்சைட்டில் இதுவரை போடவில்லை? ஏன் நீங்கள் தரவில்லை? செய்யப்படும் எடுக்கப்படும் என்று இங்கு நல்ல விடயங்களை கூறியிருக்கிறீர்கள், செய்த விடயங்களை ஏன் கூறுகின்றீர்கள்? இல்லை. யாழ்ப்பாண மாநகரத்திலே 3 MOH மாற இருக்கின்றார்கள். அவர்கள் 2013 ஆண்டுக்கு முன்பு யாழ் போதனா வைத்தியசாலையிலே 5 வருடமாக கடமையாற்றி புற மாவட்டங்களுக்கு இடமாற்ற செல்லப்பட இருந்தவர்கள். ஆனால் ஏதோ ஒரு செல்வாக்கை வைத்து அவர்கள் மீண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே MOH-ஆக வந்துவிட்டார்கள். யாழ்ப்பாண மாநகரத்திலே ஒரு ஆணையாளர் தான் நியமிக்கப்படுவது வழமை. வரலாற்று ரீதியாக ஒரு MOH தான் நியமிக்கப்பட்டு வந்த வழமை. பொது சுகாதார பரிசோதகர்கள் என்று பார்த்தா 9 பேர் தான் அங்கே கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த 3 MOH-மாருக்கும் கிட்டத்தட்ட மாதாந்தம் 3 லட்சத்துக்கு மேல் செலவு, அதைவிட 3 வாகனங்கள். பொது சுகாதார பரிசோதகர்கள் கடந்த மாதம் ஒரு ஜூஸ் கம்பெனி கடையில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று 2500 ஜூஸ் பாக்கெட்டுகளை உள்வைத்து சீல் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதில் கிருமிகள் தொற்றிருக்கின்றன சொல்லி அங்கே மாநகர சபையாலே வழங்கப்படுகின்ற தண்ணியை பயன்படுத்தி எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறிய அந்த சுத்திகரிக்கும் இயந்திரத்தில் பயன்படுத்தி அந்த ஜூஸ் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் சுகாதார பரிசோதகர்கள் 2 மாசங்கள் அந்த குளிரூட்டியை சீல் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அந்த ஜூஸ் பாக்கெட்டில் கிருமிகள் இருந்தால் அதை உடனடியாக அந்த ஜூஸ் அவ்வளத்தையும் அளிக்க வேண்டும். அந்த ஜூஸ் பாக்கெட் ஒன்றை அந்த ஜூஸ் பாக்கெட்டில் கிருமி இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கு 2 மாசங்கள் தேவையா? சுயதொழிலாளிகளை ஊக்குவிக்க வேண்டும், சுயதொழில் வருமானங்களை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவராக இருக்க வேண்டும், அவர்களை நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்வராக இருக்கக்கூடாது. இன்று சிறுவர் இல்லங்களிலே நிறைய பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய நானும் ஒரு சில சிறுவர் இல்லங்களை பார்த்தேன். அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய உடை, உணவு விடயங்களில் எல்லாம் ஒரு திருப்திகரமான நிலைமை இல்லை. ஏனென்றால் நாங்கள் வெளியில் இருக்கின்ற சிறுவர்களை பற்றித்தான் சொல்லுகிறோம், அவர்களுக்கு போசாக்கின்மை, அதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனால் அங்கிருப்பவர்கள் ஏறத்தாழ எல்லோரும் போசாக்கின்மையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு சோடி இந்த கிரீம் பனிஸ் இந்த பேக்கரிக்காரர்கள் 17 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். வெளியால கடைகளில் அவற்றை 20 ரூபாய்க்கும் விற்கிறார்கள், 25 ரூபாய்க்கும் விற்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் சரி, பவனியா வைத்தியசாலையும் சரி, அந்த பனிஸை 30 ரூபாய்க்கு விற்கிறார்கள். ஆகவே இவற்றுக்கான ஒரு கண்காணிப்பு நிச்சயமாக அமைச்சராலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன்.